தேசபக்தர் தாதாபாய் நௌரோஜி தலைமையில் கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சுப்பிரமணிய பாரதி கலந்து கொண்டார். அந்த மாநாட்டில்தான் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என இரு பிரிவுகளாக காங்கிரஸ் பிரிந்தது. மிதவாதிகளின் தலைவராக கோபாலகிருஷ்ண கோகலேயும் தீவிரவாதிகளின் தலைவராக பாலகங்காதர திலகரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாத காலத்தில் அந்த தலைவர்கள் பின்பற்றிய முறையானது 3P முறை என்று அழைக்கப்பட்டது. இந்த 3P முறை என்பது பிரேயர், பெட்டிஷன், புரொட்டஸ்ட், அதாவது கோரிக்கையை வேண்டுகோளாக வைப்பது, மனுக்களை கொடுப்பது, இந்த இரண்டுமே சாத்தியமாகாத நிலையில் போராட்டத்தை கையாள்வது ஆகிய 3 முறைகளை இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாத காலத்தில் தலைவர்கள் பின்பற்றினார்கள். அந்த தீவிரவாத காலகட்டத்தில் சில ரகசிய சங்கங்களும், மிக முக்கியமான ரகசிய சங்கங்களும் உருவாகின. அதாவது அனுசீலன் சமிதி, அபினவ் பாரத் போன்ற முக்கியமான ரகசிய சங்கங்களும் சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டது.